வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சம்பத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Adobe Camera. இன்னைக்கு வீடியோல இந்த மாதிரி ஒரு ஷில் அவுட் மேனிபுலேஷன் எப்படி ஈஸியா பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த டியூட்டோரியல்ல யூஸ் பண்ணியிருக்க எல்லா இமேஜஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க நம்ம சேனல் இப்பதான் முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய போட்டோஷாப் டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே பிளேலிஸ்டா கிளப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். நான் டிஃபால்ட்டாக A4 சைஸ் தான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ பிரிண்ட் அப்படின்ற ப்ரீசெட் ஆல்ரெடி வச்சு இருக்கும். அதில் போயிட்டு A4 செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணாமல் கிரியேட் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பேக்ரவுண்டாக வைக்க போகிற இமேஜை ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம பேக்ரவுண்டாக சூஸ் பண்ணியிருக்கோம். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ரீசைஸ் பண்ணி ஜஸ்ட் டாக்குமெண்ட்டில் ஃபிட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். அடுத்து ஃபேஸ் வந்து சைட் போஸ்ட்டில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த இமேஜை ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸ் மட்டும்தான் வேணும். ஸோ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை ட்ராக் பண்ணி ஸோ ஷோல்டர் கொஞ்சம் இருக்கணும், இந்த மாதிரி வர மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு வர மாதிரி இருக்கணும். லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் சைஸை. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். தென் செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஓல்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா குயிக் செலக்ஷன் டூல் வச்சு இந்த மாதிரி செலக்ஷன் பண்ணிக்கோங்க. தென் லேயர்ஸ் பேனலில் கீழே இருக்க மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் மட்டும் நமக்கு மாஸ்க் ஆகிடும். இப்போ பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குல்ல, அந்த சீனரி, அதை வந்து ட்ராக் பண்ணி இந்த லேயருக்கு மேலே கொண்டு வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பேக்ரவுண்ட் வந்து மாஸ்க் ஆனதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் லேயர் இருக்குல்ல, டிஃபால்ட் எம்டி லேயர், அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஃபுல் பிளாக் வச்சுக்கோங்க. ஸோ பியூர் பிளாக்காக இருக்கணும். இந்த மாதிரி கார்னரில் கொண்டு வந்துருங்க. தென் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு மாடலும் சீனரியும் நல்லா விசிபிளாக தெரியும். அண்ட் மாடல் லேயரில் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்டை மாஸ்க் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாஸ்கில் கிளிக் பண்ணிவிட்டு பி கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. தென் ப்ரஷோட ஹார்ட்னஸை 20% வச்சுக்கோங்க. அண்ட் ஃபோர்க்ரவுண்ட் கலர் மேக் ஷூர் பிளாக்காக இருக்கணும். ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். அசிங்கமாக தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை மட்டும் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துலையும் லைட்டாக எனக்கு தெரியுது. ஸோ இங்கேயும் நான் கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்மளோட இமேஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா மவுண்டைன் ட்ரா பண்ணணும். ஸோ டாப்பில் ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க. தென் பி கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஒரு மவுண்டைன் அப்ராக்சிமேட்டாக ட்ரா பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். தென் ஏ கிளிக் பண்ணி டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த பாத்தில் மட்டும் கிளிக் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணியிருக்க மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்டாண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே வரணும். ஸோ அது நம்ம அடுத்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ கண்ட்ரோல் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். தென் ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த மவுண்டைனை கொஞ்சம் ரைட்டில் மூவ் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறம் மவுண்டைன் நமக்கு இங்கே வந்துடும். அண்ட் இந்த மாதிரி லைட்டாக மூவ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. தென் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாடலோட பாடி வந்து இந்த இடத்துல ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக கொண்டு வரணும். அப்போ தான் நமக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இந்த மாடலோட மாஸ்க் ஐக்கானில் கிளிக் பண்ணிவிட்டு பி கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். தென் ப்ரஷோட ஹார்ட்னஸ் 100% வச்சுக்கோங்க. ஸோ மைல்டாக ஜஸ்ட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபினிஷிங்காக இருக்குது. மவுண்டைன் ஃபினிஷ் ஆகுது. அண்ட் மாடல் வந்து இந்த இடத்துல முடிகிற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து க்ரோ இமேஜஸ் இருக்கும். ஸோ அதை ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸ் ரெடியூஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கிறேன். தென் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிவிட்டு ஒரு மாஸ்க் ஐக்கான் கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் எம் கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு இந்த வாட்டர் மார்க்கை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். தென் கண்ட்ரோல் டி கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த க்ரோ இமேஜஸை கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். தென் கண்ட்ரோல் டி போட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்துக்கிறேன். அண்ட் இது இந்த சைடில் வச்சுட்டு ஸோ இதோட சைஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதில் நமக்கு எது தேவையில்லையோ அதெல்லாம் எரேஸ் பண்ண போகிறோம். ஸோ மாஸ்கில் கிளிக் பண்ணிவிட்டு பி கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். அண்ட் ஹார்ட்னஸ் அதே மாதிரி 100% தான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு நமக்கு எந்தெந்த க்ரோலாம் தேவையில்லையோ ஸோ அதை மட்டும் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 2 க்ரோ மட்டும் இருந்தாலே போதும். இது வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது, அதனால இதோட சைஸ் வந்து நமக்கு பெருசு பண்ணி வைக்கிறோம். இது தூரமாக இருக்குது, அதனால சின்னதாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நம்ம சன் மாதிரி எஃபெக்ட் கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதை எப்படி கொண்டு வரதுன்னா ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிவிட்டு எலிப்ஸ் டூல் எடுத்துக்கிறேன். தென் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சர்க்கிளோட ஸ்ட்ரோக்கை கேன்சல் பண்ணிவிட்டு ஃபில் கலர் வந்து கிரேடியன்ட் பிக் பண்ணிக்கோங்க. கிரேடியண்ட்டில் டிஃபால்ட்டான பிளாக் அண்ட் ஒயிட் கிரேடியன்ட் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எலிப்ஸோட பிளெண்ட் மோட பார்த்தீங்கன்னா லைட்டாக மாற்றிக்கோங்க. ஸோ நான் மேலே ஒயிட் இருந்துச்சு, கீழே பிளாக் இருந்துச்சு. லைட்டாக மாற்றினோன்னே எனக்கு பிளெண்ட் ஆகிடுச்சு. அந்த இந்த லைட்னஸ் மட்டும் லைட்டாக தெரியும் இங்கே. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணணும்.
ஃபில் பேனலை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கிரேடியன்ட் ஸ்லைடர் இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரேடியன்ட் எடிட்டர் ஓப்பன் ஆகும். அண்ட் இதில் வந்து பிளாக் கலர் இருக்குல்ல, அதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பிளாக்கை கிரேவாக மாற்ற போகிறோம். அப்போ தான் இந்த ஒயிட் வந்து நமக்கு ஓரளவு விசிபிளாக வரும், கொஞ்சம் கொஞ்சம் வரும். இந்த மாதிரி கிரேவாக இப்போ மாற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போகிறேன். பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போகிறேன். இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக தெரியணும். பட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைல்டாக தெரியணும். இந்த மாதிரி வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல் இமேஜ் இருக்கும். ஸோ மெயின் மாடல் இமேஜ் இதை ட்ராக் பண்ணி போட்டுட்டு என்டர் கொடுத்துருங்க. தென் செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பெர்ஃபெக்டாக செலக்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் நம்ம ஷில் அவுட்டாக தான் வைக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட்லாம் எனக்கு தேவையில்லை. இது ஜஸ்ட் ஒரு வாட்ச் மாதிரி தெரிஞ்சுட்டு போகுது. அதனால எல் கிளிக் பண்ணி எலிப்ஸ் டூல் எடுத்துட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த செலக்ஷனை மட்டும் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்கர்ட்டோட இந்த மாதிரி வர மாதிரி மைனஸ் பண்ணிக்கிறேன். தென் லேயர்ஸ் பேனலில் கீழே இருக்க மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மாஸ்க் ஆகிடுச்சு. அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு சாலிட் கலர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பியூர் பிளாக் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு இந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ மாடலுக்குள்ளார கிளிப்பிங் மாஸ்க் ஆகிடுச்சு இந்த லேயர். அண்ட் இந்த 2 லேயருமே கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க லிங்க் லேயர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி லிங்க் லேயர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஏன் லிங்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு லேயரை கிளிக் பண்ணி மூவ் பண்ணால் இந்த இதுவும் சேர்த்து மூவ் ஆகும். ஸோ இப்போ கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணி சைஸை நல்லா ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீஸு புஷ்ஷஸ் அதெல்லாம் கொஞ்சம் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு புஷ்ஷஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை ட்ராக் பண்ணிவிட்டு இதுக்கும் அதே மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் சாலிட் கலரில் பிளாக் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்தையுமே லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை ட்ராக் பண்ணி கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணி சைஸை ரெடியூஸ் பண்ணி ஸோ இந்த இடத்துல ஒன்று வைக்கிறேன். மைல்டாக இப்படி தெரிகிற மாதிரி. அண்ட் இந்த லேயரே கண்ட்ரோல் G கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் ரெண்டுத்தையுமே. தென் கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணி அப்போ தான் நம்ம மூவ் பண்ண முடியும். கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணலன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒன்று வச்சுட்டு தென் அகைன் கண்ட்ரோல் G போட்டு இதை டூப்ளிகேட் பண்ணி இந்த இடத்துல ஒன்று வச்சுக்கலாம். அடுத்து ட்ரீஸ் வச்சுக்கலாம். ட்ரீஸும் அதே மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் சாலிட் கலர் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இதையும் கிளிப்பிங் மாஸ்க் போட்டுட்டு ரெண்டுத்தையுமே லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ட்ரீயை அழகாக இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் சைஸை ரெடியூஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் அண்ட் புஷ்ஷஸை டூப்ளிகேட் பண்ணி ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ரேண்டமாக ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டாப் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணி இதில் ஹியூ சேச்சுரேஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் சேச்சுரேஷனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹியூவை பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கான்ட்ராஸ்ட்டாக மாதிரி இருக்க மாதிரி. இப்போ அது ஃபீமேல் அப்படின்றனால இந்த மாதிரி பிங்க் கூட வச்சுக்கலாம். ஆர் ரெட் வச்சுக்கலாம். ஸோ எந்த கலர் உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிங்க் கலர் வச்சுட்டு அகைன் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் லெவல்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் லைட்டாக கான்ட்ராஸ்ட்டை பூஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த லேயரோட ஒப்பாசிட்டியை லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.